ஹலோ ஆல், வெல்கம் டு கேஎம் வேர்ல்ட். என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா மேலே 3 நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்றைக்கி நம்ம இந்த டுட்டோரியல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மோட்டிஃப் எப்படி போடுறதுன்னு தான் கற்றுக்க போகிறோம். எப்படின்னா, ப்ளவுஸ்க்கு பார்டர் கொடுத்துட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய டவுட் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது, என்ன டிசைன்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும், அந்த மாதிரி. இனிமேல் அந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் மோட்டிஃப்னு நான் ஒரு ப்ளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த ப்ளவுஸ்க்கு எது ஓகே அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் போடலாம். இதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். அப்படின்னா, ஒரு மோட்டிஃப் போடுறோன்னா அதோட எட்ஜஸ் இதெல்லாம் நம்ம கரெக்ட் பண்ணி போட்டோம் அப்படின்னா தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். மோட்டிஃப் போடும்போது நான் என்னெல்லாம் மைண்டில் வச்சுக்கணும் எல்லா விஷயத்தையுமே இதில் பார்க்கலாம். நான் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, திலக்கம் ஷேப்பில் இருக்கிற ஒரு ஸ்டோன் எடுத்து ஒட்டியிருக்கேன். ஒட்டலை, நான் அதிலேயே ஹோல் இருந்துச்சு, நான் அதை வச்சு ஸ்டிக் பண்ணியிருக்கேன். நீங்கள் லைட்டாக ஒட்டவும் செஞ்சுட்டு ஸ்டிக்கும் பண்ணிடுங்க. அதை சுற்றி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்டு வர பீட்ஸ் பார்த்திங்கன்னா 3mm பீட்ஸ், அதை நான் கொடுத்துட்டு வரேன். பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம ஃபினிஷிங் பண்ணுற இடத்துல பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். அந்த ஷார்ப் போயிடக்கூடாது. போயிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ணும்போது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு லுக் நல்லா இருக்காது. ஸோ நம்ம எப்படி எட்ஜஸ்லாம் ஷார்ப்பாக போடுவோம், அதை மைண்டில் இது பண்ணி கரெக்டாக போடணும். நான் அயன் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த நீடில் கன்வீனியண்ட்டாக இருக்குதோ அந்த நீடில் யூஸ் பண்ணியே ஒர்க் பண்ணுங்கள். எந்த நீடில் யூஸ் பண்ணாலுமே கான்செப்ட் நீங்கள் மனசில் வச்சுக்க போகிறது இந்த ஒரு விஷயந்தான். ஃபைனலாக முடிக்கும்போது அந்த இடத்துல எப்படி செயினை ட்விஸ்ட் பண்ணி ஒரு லாக் மாதிரி ஒரு குட்டி செயின் போட்டுட்டு எப்படி போடுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நிறையா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த எட்ஜஸ் தான் நிறையா பிரச்சனையாக இருக்குது. அதுக்காக தான் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஒரு பீட்ஸை வச்சுட்டு கீழே நான் ஒரு குட்டியாக ஒரு லாக் செயின் போட்டேன் இல்லையா, அப்படி போடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அதாவது நாட் போட வேணாம். நாட் போடாமலே அடுத்த லைன் சுகர் பீட்ஸை நீங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு எட்ஜஸில் முடிச்சுட்டு நீங்கள் நாட் போட்டு தான் கண்டினியூ பண்ணணும்னு இல்லை. நீங்கள் அதிலேயே அடியில் நூல் எடுத்துகிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்போது நீங்கள் ஸ்டார்டிங்கில் ஒரு நாட் த்ரெட்டில் போடுறீங்க, அதுக்கப்புறம் முடிக்கும்போது ஒரு நாட் போடுறீங்க, அவ்வளோதான். நிறையா நாட் இந்த இடத்துல வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. ஒருவேளை நீங்கள் பீட் நீடிலிருந்து நீங்கள் த்ரெட் நீடில் மாறுறீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் நாட் போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த லேயர் நம்ம சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறோம். பீட்ஸ் கொடுக்கும்போது நம்ம டிஸ்டன்ஸ் வராமல் கொடுக்கணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி லேயர் கொடுத்துருக்கிற பீட்ஸை கொஞ்சம் தள்ளி விட்டு, அதாவது கையால் இல்லை, நீடிலோட எட்ஜால் லைட்டாக நகட்டி விட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அது அதோட ஒட்டியே இருக்கும். இடையில அந்த பேஸ் கிளாத் அடியில் இருக்கிற அந்த கிளாத் கொஞ்சம் கூட தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு கிளியராகவும் கிளாரிட்டியாகவும் நம்மளால் கொடுக்க முடியும். சுகர் பீட்ஸில் என்ன பீட்ஸ் நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. நான் A ஸ்டார் தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது எனக்கு நல்லா தான் இருக்குது. நீங்களும் அதே யூஸ் பண்ணிக்கோங்க. எட்ஜஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். ஆப்போசிட்டில் போயிட்டு கீழே கொண்டு ஒரு லாக் செயின் போட்டுரும். ஓகே, இப்போ அடுத்த லேயர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கெயில் எடுத்து நான் ஒவ்வொரு சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸ்க்கும் ஒரு புள்ளி வச்சுருக்கேன். எதுக்காக அப்படின்னா, நம்ம கண்டினியூவாக இந்த 3mm பீட்ஸ் வைக்க போகிறதில்ல, கொஞ்சம் கேப் விட்டு வைக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெஷர்மெண்ட் ரொம்ப 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 முக்கியம். இதே நான் மார்க் பண்ணாமல் வச்சேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, கரெக்டாக 1 சென்டிமீட்டருக்கு தான் நான் ஸ்டிச் பண்ணுவேனான்னு இல்லை, 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் நான் மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 சென்டிமீட்டருக்கு 1 சென்டிமீட்டருக்கு 1/4ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் தான் இப்போ நான் கொடுத்துட்டு வந்திருக்கேன். இதை எப்படி லாக் பண்ணுறேன்னு பாருங்கள். பீட்ஸை போட்டு பக்கத்தில் ஒரு செயின் போட்டாச்சு, அதுக்கடுத்து ஒரு செயின் போட்டு அந்த லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிறத உள்ளே விட்டுட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த பீட்ஸ் அந்த சிங்கிள் பீட்ஸ் லாக் ஆயிரும். ஓகேவா? எப்படி லாக் ஆகுதுன்னு பாருங்கள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பீட்ஸை மாட்டுறோம். அது பீட்ஸை லாக் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு குட்டி செயின் போட்டு அந்த லூப் எடுத்து பீட்ஸ்குள்ளே விட்டுட்டு கீழே இழுத்தீங்க அப்படின்னா லாக் ஆயிரும்.
இந்த மாதிரி தான் சுற்றி கவர் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு பீட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுவும் என்னமோ இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதுக்கு மேலே ஏதாவது ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தோணுதுனால இதுக்கு அதாவது அந்த 2 பீட்ஸ் அந்த 3/4 சென்டிமீட்டர் மார்க் பண்ணோம் இல்லையா, அதுக்கு இடையில ஏதாவது டிசைன்ஸ் கொடுக்கலாம். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ப்ளவுசஸ்ஸு, பட்டுப்பாவாடை சட்டை எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். ஒரு பார்ட்ரு கொடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த பார்ட்ருக்கு வெளியே எதாவது டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கொடுக்கலாம். இது எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ஆப்ட் ஆகும், எல்லா பட்டு சாரி எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். இந்த மோட்டிஃபை நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸஸில் யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெஞ்ச் நாட் வந்து கொடுத்துருக்கோம். ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். மேலேருந்து கீழே நீடில் எடுத்துகிட்டு ஒரு தடவை சுற்றிட்டு கீழே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட் ஆல்ரெடி நம்ம போட்டது தான், நிறையா ஒர்க்கும் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும். புதுசாக தான் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த ஸ்டிச் எப்படி இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளேலிஸ்ட்டில் போய் பேசிக் லெவலுக்கு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் தெளிவாகவே டீச் பண்ணியிருப்பேன். ஓகே, இப்போ வந்து நம்ம இப்படியே விட முடியாது. ஏன் அப்படின்னா சைடில் ஒரு இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ நம்ம வந்து இன்னொரு லேயர் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்க அப்படின்னா கிராண்டாக இருக்கும். ஸோ இன்னொரு லேயரும் வந்து நம்ம இது சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டு வரோம். சுகர் பீட்ஸை கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ப்ளவுஸில் இதை ஒர்க் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 லேயருக்கு ஜரியில் செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஏன் நம்ம ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த மோட்டிஃபை சுற்றி செயின் ஸ்டிச் கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ஒர்க்கை ப்ரொடக்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் நம்ம அப்படி கொடுத்துட்டு வரோம். ஸோ நீங்கள் என்ன பண்ண செயின் ஸ்டிச்சை சுற்றி கொடுத்துருங்க. ஓகேவா? நான் ஒரு லேயர் மட்டும் இல்லாமல் 2 லேயருக்குமே சுகர் பீட்ஸ் கொடுக்குறேன். ஏன் அப்படின்னா 2 லேயராக கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னும் நம்ம லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? இனிமேல் உங்களுக்கு ப்ளவுஸில் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிஃப் எப்படி தேயணும்னு இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்த இது வந்து புரிஞ்சிருக்கும், நான் தெளிவாக தான் டீச் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ளவுஸை மார்க்கிங்கை முடிச்சுக்கோங்க. மார்க்கிங்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பார்ட்ரு போடுங்க. அதாவது 3 லேயர் செயின் ஸ்டிச்சு, அது ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு ஸ்டோன் செயின், யுவர் சாய்ஸ் இந்த மாதிரியோ ஒரு பார்ட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த மோட்டிஃப் எல்லாம் கொடுங்க. இதுக்கப்புறமும் இன்னும் இதை கிராண்டாக பண்ணுங்கிறதுக்காக திரும்பவும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/2 இன்ச்சு 1/2 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணி ஒரு சுகர் பீட்ஸு, ஒரு 3 mm பீட்ஸு, ஒரு சுகர் பீட்ஸு, அதை வந்து எப்படின்னா ஒரு டைப்பில் வந்து நான் கொடுத்துட்டு வரேன். இதை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோட லுக்கு வந்து இன்னமும் கிராண்டாக இருக்கும். இதுக்கு இடையில வந்து நம்ம எதுவுமே கொடுக்க வேண்டாம். அதே மாதிரி இதுக்கு மேலே வந்து நம்ம இன்னொரு லேயருக்கு ஜரியோ செயினோ எதுவும் கொடுக்க வேண்டாம். இப்படியே விட்டிங்கனாலே அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு த்ரெட்டை எடுத்துகிட்டு ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு 3 mm, ஒரு சுகர் பீட்ஸ் அகைன் கொடுத்துட்டு வெளியெடுத்து லாஸ்ட்டில் ஒரு சுகர் பீட்ஸ் கொடுத்து ஒரு லாக் கொடுத்துட்டு அந்த லூப்பை என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த 3 mm பீட்ஸ் கிட்ட கொடுத்து கீழே இழுத்துறோம். அப்படின்னா அந்த லூப்பில் அது லாக் ஆயிரும் கண்டிப்பாக. ஓகேவா? இப்போ வந்து இந்த மோட்டிஃபோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நீங்கள் லாக் பண்ணுறது வந்து நல்லா கேர்ஃபுல்லாக பண்ணணும். என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். த்ரெட்டை எடுத்துட்டோம், ஒரு சுகர் பீட்ஸ் 3 mm, திரும்ப சுகர் பீட்ஸ் கொடுத்துட்டோம். சுகர் பீடையும் 3 mmமையும் போட்டு லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா சுகர் பீடை கொடுத்துட்டு திரும்ப ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு லூப்பை வெளியே இழுக்கணும். அந்த லூப்பில் தான் நீங்கள் வந்து இதை மாட்டணும். நீங்கள் எடுத்த உடனே 3 பீட்ஸையுமே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுட்டு லாக் பண்ணிங்க அப்படின்னா அது கலண்டு வர்றதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மோட்டிஃப் எப்படி போட்டேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட்ஸும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.